செவ்வாய் பகவான். நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானை பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா பூமியெல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அதிக சுகத்துவமாக வலுப்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாப்புல பூமி நிலம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் சகோதரக்காரகன். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்கிற மாதிரி சகோதரர்களால் ஆதரவு, சகோதர உறவு நிலைகளை தெரிந்து கொள்ள 3ஆம் இடம் அதிபதிகளை தெரிந்து கொள்வதை போல காரகனாக செவ்வாயை தெரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் காமக்காரகன். செவ்வாய் ஒரு காம எண்ணங்களை தரக்கூடிய அமைப்பு. செவ்வாயோட பாவக்கிரக சனி ராகு போன்றவை தேடும் பொழுது காம மிகுதியாக மாறுபட்ட காம உடையவராக மாறிடுவார். சுபம் சேர்ந்தால் அதே காமம் முறையான காதல் காமமாக மாறும் அப்படின்னு சொல்லுது. செவ்வாய் ஒரு இரத்தக்காரகன். அப்போ பிளட் லிங்க், பிளட் குரூப்பு போன்ற அமைப்புகள்லாம் தருது செவ்வாய். அதனால் செவ்வாய் தோஷம் கூட சொல்லுவோம்ல. அக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12, ராசிக்கு 2, 4, 7, 8, 12. அதே மாதிரி சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 2, 4, 7, 8, 12 இந்த மடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லப்பட்டாலும் இந்த சில விதிவிலக்குகள் இருக்குது. பொதுவாக செவ்வாய்ங்கிறது 1, 2, 7, 8 இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இது. அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு ஏற்றாறு போல் சில அமைப்புகளை பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும். செவ்வாய் முரட்டுக்கிரகம், வீரக்கிரகம். அப்போ போலீஸு, இராணுவம் போன்ற அமைப்புகளில் செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. செவ்வாய் ஒரு இரத்த கிரகம் அப்படிங்கிறப்ப இரத்தம் பார்க்கக்கூடிய தொழில்களான மருத்துவம், அடுத்து பிளட் டெஸ்ட் சென்று கறிவெட்டி கசாப்பு கடைக்காரர், இதெல்லாம் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மையில் எதையும் வெட்டுவதற்கு முன்பு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே பாவத்துவமாக இருந்தால் வெட்டிய பிறகு தான் யோசிக்கக்கூடிய தன்மை. அடாவடி, ரவுடி, பாவத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் பொது இடங்களில் சீர்கேடு செய்து பல உயிர்களை காவு வாங்கி ரவுடியாக, தீவிரவாதியாக பட்டம் வாங்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்குது. செவ்வாய் மிருகசீரிட சித்திர அவிட்டம் என்ற நட்சத்திரநாதன் 7 ஆண்டுகள் தசை காலம் மேசவிருச்சத்தை ஆட்சி வீடாகவும் கடகத்தில் நீசமாகவும் மகரத்தை உச்சமாகவும் கொண்டது. செவ்வாய் 10ஆம் இடத்திலே திக்பலம் பெறக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் ஒரு முக்கால் பாவ கிரகம், கால்வாசி நன்மையை தரக்கூடியது. செவ்வாய் குருவடியை சேர்ந்தனால சூரியன், சந்திரன், குரு பகவான் இவற்றுக்கெல்லாம் நட்பு கிரகம். அதனால் செவ்வாய் இவர்களோடு சேரும்போதோ பார்க்கும்போதோ பெரிய அளவுக்கு பாவத்தன்மை தருவதில்லை. செவ்வாய் சனி ராகுவோடு இணைஞ்சு போதுதான் கூடுதலான பாவத்தன்மை அடைகிறது அப்படிங்கிறத சேர்ந்துக்கணும். செவ்வாயோடு சனி சேர்ந்து பார்க்கறது, செவ்வாய் சனி தனித்தனியாக பார்க்கறது கூடுதலான பாவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதுகிறது. செவ்வாய் ஒரு சிவப்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம்.